அனைவருக்கும் வணக்கம். மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்ற முடியாத நிலைமையில் இருக்காப்புல. நம்ம சைமன் செபாஸ்டியன் இவ்வளோ நாளும் ஓட்டிக்கிட்டு இருந்த ரீலு, தலைவர் பிரபாகரன் கூட எடுத்ததாக காட்டின ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவே நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்ககிரி ராஜ்குமார் அப்படின்ற ஒரு இயக்குனர் அம்பலப்படுத்திட்டாரு. தம்பிங்கள்லாம் நம்ம நினச்ச மாதிரியே பயங்கரமாக முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, இன்க்ளூடிங் நம்மளுடைய சாக்கடை துரைமுருகன் தம்பி. என்ன தெரியுமா சொல்கிறப்பல சாக்கடை துரைமுருகன், ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுப்பேன், என்ன 7-8 ஃபோட்டோவாக எடிட் பண்ணி பரிசாக கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சாக்கடை துரைமுருகன் கேட்குறாப்புல. சாக்கடை துரைமுருகன் போட்ட அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா இப்படி பேசி 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 கடைசியில் எந்த புள்ளிக்கு நகர்ந்து வந்துட்டான்னு பார்த்தீங்கன்னா, சரிடா இப்போ எங்கள் சைமனனை இலங்கைக்கு போகலை, தலைவர் கூட ஃபோட்டோ எடுக்கலனே, வச்சுப்போன்னு சொல்லிட்டான். வச்சுப்போம். ஆக இந்த புகைப்படம் போலியானது அப்படின்றத ஏதோ ஒரு வகையில் அவனுங்களே ஒத்துக்கிறானுங்க. சரி, அங்கே போகலனே வச்சுப்போம், எங்கள் அண்ணன் தான் தடை செய்யப்பட்ட இந்த இயக்கத்துடைய கொடியை இங்கே கொண்டு அந்த நிலைநாட்டினார். அது மட்டும் இல்லாமல் உலகம் பூரா இந்த கொடியை கொண்டு போய் சேர்த்தார். இப்படி ஒரு தலைமை இருக்கிறத எங்கள் அண்ணன் சொல்லி தான் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் தமிழ் தேசியம் பேசுகிறாரு, அதுக்காகவே நாங்கள்லாம் அவர் கையை பிடிச்சிட்டு நிற்போம் அப்படின்றான். என்னடா இப்படி இறங்கிட்டீங்க? சூடு சொர்ண வெக்கம் மானம் எதுவுமே கிடையாதா? உங்கள் அண்ணன் பொய் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ஊரை ஏமாத்திருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஃபோட்டோ வச்சு எத்தனை கோடி ரூபா சம்பாதிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஃபோட்டோவை வச்சு அத்தனை பேர் மண்டையை கழுவிருந்தாலும் பரவாயில்ல, எத்தனையோ இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அண்ணன் அந்த கொடியை நாட்டிட்டார், எங்கள் அண்ணன் இந்த கொடியை கொண்டு போய் சேர்த்துட்டார், எங்கள் அண்ணன் தமிழ் தேசியம் பேசுகிறார். முதல்ல அவன் தமிழ் தேசியமாடா பேசுகிறான், சாக்கடை பையா. முதல்ல அவன் தமிழ் தேசியமாக பேசுகிறான். தமிழ் தேசியம் பேசுனா எப்படி ராஜா ஆரியர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க? நீங்கள் ஓம் தமிழர் கட்சி நடத்துகிறீங்க, பார்ப்பனிய தமிழ் தேசியம் பேசுகிறீங்க, புரியுதா? உண்மையான தமிழ் தேசியம் பேசலை, உண்மையான நாம் தமிழர் கட்சி உங்களோடது இல்லை. ஏண்டா பெரியார் இல்லாமல் ஒரு தமிழ் தேசியமா? ஏண்டா நாய்களா, பெரியார் எங்கேயுமே சொல்லாத ஒரு கருத்தை கொண்டு வந்து பெரியார் சொன்னாருன்னு கொண்டு வந்து நீட்டிக்கிட்டு தெரிஞ்சிங்கல்ல. இன்னைக்கு நீங்கள் ஃப்ராடுத்தனம் பண்ணதை ஒருத்தனே கொண்டு வந்து அம்பலப்படுத்துகிறான். உங்களுக்கு பொறுக்க முடியலையோ? உண்மையாகவே துணிச்சல் திராணி வக்கு இருந்தா அந்த சங்ககிரி ராஜ்குமார் மேலே நடவடிக்கை எடுங்க பார்த்துரும். சட்டப்படி போக சொல்லுங்க உங்கள் சைமனை. அவனுக்கு உண்மையாகவே சொரண சூடுன்னு ஏதாவது இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லு பார்ப்போம். எடுக்க மாட்டான். ஏன்னா அவன் தானே ஃபோட்டோ எடிட் பண்ண சொன்னது, எடிட் பண்ணி தானே கொடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோவை. அப்படி இருக்கிறப்போ எப்படி இவன் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பான்? இப்போ நீங்கள் ஆதாரம் காட்டுங்க. இந்த ஃபோட்டோவை சங்ககிரி ராஜ்குமார் அண்ணன் எடிட் பண்ணலைன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எடிட் பண்ணாததுக்கு ஆதாரத்தை காட்டுங்கடா. பெரியாருடைய ஆதாரத்தை எல்லாம் பூட்டி வச்சிருக்காங்கன்னு பார்க்காத ஆதாரத்துக்கு அவ்வளோ கொந்தளிச்சிங்கல்ல. இன்னைக்கு உங்கள் அண்ணன் பிரபாகரன் கூட எடுத்த ஃபோட்டோவை நான் தான் எடிட் பண்ணேன்னு ஒருத்தர் நிற்கிறார். அவர் எடிட் பண்ணலைன்ற ஆதாரத்தை காட்டுங்கடா பார்ப்போம். நான் மண்டை குழம்புதா? எந்த பெயரை, எந்த நபரை, எந்த சித்தாந்தத்தை தொடக்கூடாதோ அந்த இடத்த நீங்கள்லாம் தொட்டுட்டீங்க. அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்? உங்களை எந்த இடத்துல தொட்டால் நீங்கள் எங்கெல்லாம் பொய் சொல்லியிருக்கீங்க, எங்கெல்லாம் ஃபேக்கான ஃபோட்டோ வச்சு ஊரை ஏமாற்றிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்த தொட்டு உங்களுடைய அஸ்திவாரத்தையே நிலக்குலைய வைப்போம். அப்படியே போகிற போக்கில் பெரியாரை நீங்கள் இழிவு செஞ்சுட்டு போவீங்க. உங்களை சும்மா விட்டுக்கிட்டு இருக்கணுமா? நீங்கள் எவ்வளோ தில்லுமுள்ளு வேலைகள் பார்த்துருக்கீங்க, எவ்வளவோ நடந்திருக்கு. உங்கள் அண்ணன் சைமனை நாங்கள் அவன் உரிமையில் பேசக்கூடாதான். வரானுங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு. தந்தை பெரியார் இந்த சமூகத்துக்காக அவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கார். அவ்வளோ பண்ணின அந்த நபரை நீங்கள்லாம் இழிவுபடுத்தி அவரை ஒருமையில் பேசுகிறப்போ உங்கள் சைமன் செபாஸ்டியன் என்னடா பெரிய இவன், அவனையெல்லாம் ஒருமையில் பேசுனா உங்களுக்கு என்னடா வலிக்குது? அப்படி தான் பேசுவோம். முடிஞ்சதை பார்த்துக்கோங்க. மரியாதை கொடுக்கணுன்னா அதுக்குன்னு சில தகுதிகள் இருக்குது. மரியாதையோடு பேசுகிறதுக்குன்னு சில தகுதிகள் இருக்குது. அந்த தகுதி தராதரம் எதுவுமே இல்லாத ஒருத்தன் தான் இந்த சைமன் செபாஸ்டியன். இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது. இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுத்தா அந்த மரியாதைன்ற சொல்லுக்கே மரியாதை இல்லாமல் போயிடும். அந்த 2-3 ஃபோட்டோஸில் இருக்கிற மிஸ்டேக்ஸை டீகோட் பண்ணி ஒரு நபர் வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோ பார்ப்போம் வாங்க. இந்த ஃபோட்டோஷாப்பில் இவனுக்கு பண்ண மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். பிரபாகரனோட இடது கையை பாருங்க, வெட்டி ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி தோள்பட்டையை பாருங்க, தோள்பட்டையே அந்த இடத்துல இருக்காது. இது இவனுக்கு பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக். யார் பக்கத்தில் நின்னாலும் தோள்பட்டை மேலே தான் கை வைப்பாங்க. அந்த தோள்பட்டையில் கை வைக்கிற போது அந்த தோள்பட்டைக்கான கையே இங்கே இல்லை. ஆமாங்க, இந்த ஃபோட்டோ எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது.
பிரபாகரன் அவர்களுடைய கை பின்னாடி இருக்குது. எங்கே இருக்குது? ஒன்று தோளில் கை வச்சுருக்கணும், இல்லை கீழே தெரியணும். அவர் கையை கீழே போட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னா அவர் கையவே காணுங்க. அத 2 மிஸ்டேக்கை கூட புரிஞ்சுக்கலாம். ஒரு மேதக பிரபாகரன் முன்னாடி அண்ணன் எதுக்கு சட்டையை தூக்கி இடுப்பை காட்ட முயற்சிக்கிறாருங்கிறதா எனக்கு புரியவே இல்லை. சரி, இதெல்லாம் மிஸ்டேக்ஸ்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்களா? இந்த ஃபோட்டோஸ்லாம் தான் ஒரிஜினல். அதாவது மேலே இருக்கிறதுல வலது பக்கம், கீழே இருக்கிற ஃபோட்டோவில் இடது பக்கம். இதெல்லாம் தான் ஒரிஜினல் போல் இருக்குது. அது கூட மேதக பிரபாகரன் நிற்கிற மாதிரி எடிட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்துருக்கானுங்க பாருங்களேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் எடிட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய குறைபாடுகள் தெரியும். அவரோட தலைக்கும் பின்னாடி ஷேடோ வச்சுருப்போம், அண்ணனோட கைக்கு பின்னாடி அந்த ஷேடோ வைக்காமல் விட்டுருப்போம். அந்த ஷேடோ அதே இப்போ ஒருத்தருக்கு ஷேடோ விழுதுன்னா தலைக்கு பின்னாடி இருக்கும், இன்னொருத்தவங்க பின்னாடி இருக்கும்ல. தலைவரோட படத்துக்கு பின்னாடி அந்த ஷேடோலாம் வச்சுருக்க மாட்டோம். அது அந்த அளவுக்கு டீட்டெயிலாக பண்ணணும் அப்படின்லாம் நினச்சி பண்ணலை. சரி ஒரு ஃப்ரேம் போட்டு மாற்றத்துக்காக அண்ணன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த பக்கம் இருந்து வெளிச்சம் அடிக்குதுன்னு வைங்களேன், இந்த பக்கமாட்டு ஷேடோ விழும். இப்போது சைமன் செபாஸ்டியன் பின்னாடி ஷேடோ இருக்குது, ஆனால் மேதகு பிரபாகரன் முன்னாடி ஷேடோ இல்லை. வசமாக மாட்டி பிடிச்சிட்டாங்க சைமன் செபாஸ்டியன். ஆனால் ஒன்றுங்க, அந்த ஃபோட்டோ போலி தான். ஒரிஜினல் ஒன்று இருக்குது, அது தெரியுமா உங்களுக்கு? ஒரிஜினல் ஃபோட்டோ சைமன் செபாஸ்டியன் கூட பிரபாகரன் அவர்கள் எடுத்த ஒரு புகைப்படம், ஒரிஜினல் புகைப்படம் இருக்குது. நம்ப மாட்டீங்களா? இந்த பாருங்கள், இதுதான் ஒரிஜினல். இதுதான் தலைவர் சீமானுடன் இலங்கை தமிழர் பிரபாகரன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா தமிழ் தேசிய தலைவர் சைமன் செபாஸ்டியனோடு இலங்கை வவுனியாவை சேர்ந்த பிரபல செஃப் பிரபாகரன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா தம்பி பிரபாகரனுடன் அண்ணன் சீமான் எடுத்துக்கொண்ட புகைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோட்டோவை எடுத்தவருடைய பெயர் மட்டும் வேணாம், ஏன்னா பாதுகாப்பு கருதி அவருடைய பெயர் மட்டும் சொல்ல வேணாம். அண்ணன் சீமான் தான் பிரபாகரன், எதிரிகளுக்கெல்லாம் தெரிய வேண்டாம் அப்படின்றதுக்காக பிரபாகரன் வெறும் சும்மா ஒரு பெயர் தலைவராக இருந்தார், அவ்வளோதான். ஏன்னா இந்த எடிட்லாம் போட்டுறக்கூடாதுங்க, சைமன் செபாஸ்டியன் கண்ணில் பட்டுச்சுன்னா கடந்த ஒரு 10-15 வருஷமாக இந்த ஃபோட்டோ வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன், இப்போ இந்த ஃபோட்டோ கிடச்சிருச்சு, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு சூப்பரான ஒரு ஃபோட்டோ கிடச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கவிர போகிறாங்க. இந்த ஃபோட்டோ வச்சு பிரபாகரனை நான் தான் அப்படின்னு சொல்லி காசு பார்க்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோலாம் எங்கேயும் ஷேர் பண்ணிடாதீங்க, ரகசியமாக வச்சுக்கோங்க. எதையுமே தேடி படிக்காத தற்குறி தம்பிகள்லாம் இதையெல்லாம் பார்த்து திடீர்னு நம்பிடுவானுங்க. ஒருவேளை இந்த ஃபோட்டோ தான் முதல்ல வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஃபோட்டோ வராமல் இப்படி ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுத்துருந்தோன்னு வைங்களேன், என்ன தெரியுமா பண்ணியிருப்பான் சைமன், நான் தான் பிரபாகரன் சொல்லி இப்போ திரள் நிதி வசூல் பண்ணியிருப்பான். தம்பிகளும் எதையும் தேடி படிக்க மாட்டானுங்க, எதையும் தெரிஞ்சுக்கிட விரும்ப மாட்டானுங்க, அப்படியே காசை வாரி வழங்கியிருப்பானுங்க. இன்னும் பயங்கரமாக சம்பாதிச்சிருப்பான். சைமன் செபாஸ்டியனுக்கு ஒரே வருத்தமாக இருக்கும், சே இந்த ஃபோட்டோ நமக்கு முன்னாடி கிடச்சிருந்துருக்காதா, நல்லா உருட்டி இருக்கலாமே அப்படின்னு. ஒருவேளை பொம்பளையாக மட்டும் இவன் பிறந்திருந்தான்னு வாங்க, இந்த சைமன் பிரபாகரனுடைய கரு என் வயத்துல தான் வளருதுன்னு சொல்லியிருப்பாங்க. நடந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஒரு ஃபோட்டோ வச்சே இவ்வளோ பண்ணுறவன் பொம்பளையாக பிறந்திருந்தான்னா இப்படி ஒன்று நடந்திருக்காதுன்னு என்ன இருக்குது? அவன் சொல்லாத ஒரே பொய், விஜயே லியோ படத்தில் சொல்லுவார்ல, நான் தாண்டா லியோ, அந்த மாதிரி நான் தாண்டா பிரபாகரன் அப்படின்னு அதை மட்டும் தான் சொல்லலை. அதை மட்டும் சொல்லிட்டான்னு வைங்க, அவ்வளோதான், உலகமே சுழல்றது நின்றும். நியூஸ் சேனல்லாம் உங்களை கலாய்க்கிறாங்கடா, இங்கே பாருங்கடா, நீங்கள் பார்த்து வியந்த சிறந்த ஃபோட்டோ எடிட் எதுன்னு போட்டு கலாய்க்கிறாங்கடா. நம்ம மானம் கெட்டவனுங்களா, கேட்டால் மூக்கால் அழுவானுங்க இந்த ஊடகங்கள்லாம், திமுகவுடைய ஊடகங்கள். ஏன்டா இப்படி இருக்கீங்க? பாவங்க இவனுங்கள்லாம். ஆனாலும் பரிதாப நிலங்க இவனுங்களுக்கெல்லாம். சைமன் செபாஸ்டியன் சொல்கிறதெல்லாம் நம்பி பைத்தியமாகவே ஆயிட்டானுங்க. கடைசியில் எந்த லெவலுக்கு போயிட்டானுங்க பார்த்தீங்களா? எங்கள் அண்ணன் சீமான் பொய் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, தமிழ் தேசியத்துக்காகவே நாங்கள் அவருடைய கையை பிடிச்சி நிற்போம். அவர் எத்தனை பேரை ஏமாற்றி எத்தனை பேர் வயிற்றில் அடிச்சிருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் சைமன் கையை தான் பிடிப்போம். அவர் கொடியேற்றினார், அவர் இந்த கொடியை பறக்க விட்டார். பிரபாகரன் பேரை சொல்லி அரசியல் பண்ணுறாரு, அதனால என்ன பண்ணியிருந்தாலும் அவர் யாரை ஏமாற்றிருந்தாலும் நாங்கள் அவர் கையை பிடிச்சி தான் போவோம் அப்படின்றானுங்க. நம்பர் 1 தற்குறிகளுங்க, நம்பர் 1 தற்குறிகள். பிரபாகரன் முன்னாடி இப்படி சட்டையை தூக்கி காட்டுறான் தெரியுமா சைமன், அது என்னன்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், கேட்டுக்கோங்கடா தம்பிகளா. இதெல்லாம் நீங்கள் நம்பணும். உங்கள் அண்ணன் சீமான் சொல்கிறப்போ நம்புறீங்கல்ல, நாங்கள் சொல்கிறப்போ நம்பணும். நீங்கள் பிரபாகரன் சைமன் செபாஸ்டியன் கிட்ட ஒரு துப்பாக்கி கொடுத்தார், அந்த துப்பாக்கியை பத்திரமா வச்சுக்குவாங்க சைமன், நீங்கள் தான் இந்த இனத்தையே காப்பாற்றணும், இந்த இனத்தையே நான் உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறேன், அதுலேயும் ஈழத்தமிழ் மக்களெல்லாம் நான் உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறேன், பத்திரமா பார்த்துக்கோங்க, தயவு செஞ்சு இந்த துப்பாக்கியை வச்சு நீங்கள் காப்பாற்றிடுங்கன்னு சொல்லி அந்த துப்பாக்கியை கொடுத்துருக்கார். அந்த துப்பாக்கியை எடுத்து சைமன் செபாஸ்டியன் உள்ளே சொருகிறப்போ தான் அப்படி தூக்கி காட்டுறாரு, அவ்வளோதான். அது உள்ளே வைக்கிறப்போ ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. நம்புற மாதிரி இருக்கா? நம்புற மாதிரி இல்லையோ? ஏன்னா நாங்கள் சொல்கிறது நம்புற மாதிரி இருக்காது. இதே கதையை உங்கள் சைமன் அண்ணே சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்பிடுவீங்கடா தம்பிகளா.
உங்களுடைய பகுத்தறிவெல்லாம் எங்கே தெரியுமா? எங்ககிட்ட தான் இருக்கும். உங்கள் சைமன் அண்ணேன்னு வர்றப்போ உங்களுடைய மூளையெல்லாம் இங்கே இருக்காது, வேறு இடத்துல இருக்கும். வேறு இடம்னா வேறு இடம். நீங்களாம் எதுவும் கற்பனை பண்ணாதுக்கு நான் பொறுப்பு இல்லை, ஆளை விடுங்க. இந்த ஃபோட்டோ யார் கூடன்னு தெரியுமா? இது உண்மையான ஃபோட்டோ, இது போலி கிடையாது. இது நேதாஜி கூட எடுத்த ஃபோட்டோ. இதெல்லாம் பொய்னு சொன்னீங்கன்னா நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் பார்த்துக்கோங்க. எனக்கு கெட்ட கோபம் வரும். இதெல்லாம் உண்மையான ஃபோட்டோ. கருணாநிதி ஒரு மாநில முதலமைச்சர் தானே, அவர் எப்படி போரை நிப்பாட்டுவார் என்று கேட்கிறார். நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன் என் அன்பு மக்களே, முதல்வன் படம் போல காலையில் 5 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் என்னை ஒரு நாள் முதலமைச்சராக்கி விடுங்கள், நான் எப்படியாவது போரை நிப்பாட்டி விட்டு வந்து விடுவேன். ஏண்டா யாரா இவன்? இவமெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவனா? சினிமா மயமாவே இருக்கானே இவன், கூத்தாடி பய. இவன் மற்றவங்களையெல்லாம் கூத்தாடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் முதல்வன் படத்தில் வர மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மட்டும் என்னைய முதல்வர் ஆக்குங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கூத்தாடி பய. படத்தை பார்த்து பார்த்து படத்துக்கு ஏற்ற மாதிரியே வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிறான். கதை சொல்லி பொய்மான். இவன் பேசுகிறத சின்ன சின்ன குழந்தைங்க பார்த்தா கூட பொய்ன்னு கண்டுபிடிச்சிரும்டா. கதை கேட்கும் தெரியுமா? இந்த சின்ன பிள்ளைங்க நைட்டு தூங்குறப்போ ஒரு காக்கா இருந்துச்சான், அந்த காக்கா கல்லை தூக்கி போட்டுச்சான், கல் போட்டு போட்டு வந்து தண்ணி நிரம்பிச்சான் அப்படின்னு சொல்லி இந்த கதை சொல்லுவோம் தெரியுமா? அந்த சின்ன குழந்தைங்கள தவிர்த்து கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களே வந்து கண்டுபிடிச்சிரும்டா. ஸ்கூல் போகிற பிள்ளைங்களே கண்டுபிடிச்சிரும். நீங்களாம் தடிமாடுங்க மாதிரி 30 வயசு 40 வயசு 50 வயசுன்னு போய் அவன் கட்சியில் உட்காந்துருந்து அவன் பேசுறதெல்லாம் பேன்னு இருந்து கேட்குறீங்களே, உங்களுக்குலாம் அது பொய்யினே தெரியாதா? உங்களுக்குலாம் வந்து சொரணையே இருக்காதா? அவன் பொய் சொல்கிறான்னு உங்களுக்கு தோணவே செய்யாதா? அப்படியே நம்பிக்கிட்டு இருப்பீங்களா எதை சொன்னாலுமே? சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.